மன் கி பாத்ல நம்முடைய பிரதமர் மோடி பேசியிருக்காரு. அப்படின்னா பனையூர் பங்களா என்பது பழைய மன்னர் காலத்து தர்பார் மண்டபமாக இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. விஜயும் தன்னை ஒரு மன்னராக அரசராக நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு மக்களாட்சியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் அவர் எப்போதுமே தன்னை ஒரு மாமன்னனாக ஒரு அந்த காலத்து ராஜாவாக நினைச்சிட்டு தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்கார். அவருடைய உடையும் அவருடைய பவனியும் அப்படிதான் இருக்கு. அப்படி ஒரு மன்னராக தன்னை நினைத்துக் கொண்டிருக்கிற மோடி புஷ்கரணியில குளிக்கிற மாதிரி மக்கள் குளிக்கிற யமுனை நதியில குளிக்காம தனியாக ஒரு குளத்தை வெட்டி வச்சு அதுல வந்து குளிக்க போறாரு. நாம எல்லாம் வேடிக்கை பார்க்க போறோம். மண்டபம் மாதிரி ஒரு பனையூர் பங்களாவுக்குள் இருப்பதும் மன்னர்கள் வரக்கூடிய ரதத்தை போல மிகப்பெரிய வாகனத்தை செட் பண்ணி எல்லா ஏற்பாடுகளோட அவர் பவனி வருவதும் இந்த சம்பவங்களையும் நினைச்சு பார்க்கிற போது மோடியும் விஜயும் நாம மக்களாட்சி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது மன்னராட்சி காலத்துல வாழ்றோமா அப்படிங்கிற சந்தேகம் அவ்வப்போது வந்துருது. அண்மையில 2 சம்பவங்கள் அந்த சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்துது. மன் கி பாத்ல நம்முடைய பிரதமர் மோடி பேசியிருக்காரு. வட மாநிலங்கள்ல இந்துக்கள் கொண்டாடக்கூடிய மிக பிரபலமான ஒரு திருவிழா என்பது சாத் பூஜா. அந்த பூஜாவை எல்லாரும் உற்சாகமாக கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு அறைகூவலை மன் கி பாத்ல மோடி விட்டுருக்காரு. எல்லாரும் கொண்டாட போறாங்க. அந்த சாத் பூஜாவினுடைய கொண்டாட்டங்களில் ஒரு பகுதியாக யமுனை நதியில போய் மக்கள் வந்து புனித நீராட போறாங்க. மோடியும் வந்து யமுனை நதியில போய் குளிக்க போறாரு. ஆனா என்ன அப்படின்னா மக்கள் எல்லோரும் குளிக்கக்கூடிய யமுனை நதியில பிரதமர் மோடி குளிக்க போறதில்லை. அவருக்கு தனியாக யமுனை நதிக்கரையில ஒரு சுத்திகரிக்கப்பட்ட நீரால் நிரப்பப்பட்ட ஒரு குளம் என்பது தனியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. மன்னராட்சி காலத்துல எப்படி இருக்கும்னா மக்கள் எல்லோரும் குளிக்கக்கூடிய குளத்துல, பொதுவான குளத்துல மன்னர் குளிக்க மாட்டாரு. தனியாக சில குளங்களை வெட்டி வச்சிருப்பாங்க. அந்த குளத்திற்கு ராஜ் புஷ்கர் அப்படின்னு பேரு. ராணிகள் குளிக்கக்கூடிய குளத்திற்கு ராணி கி வாவ் அப்படின்னு பேரு. புஷ்கரணி அப்படியெல்லாம் வந்து பேர் இருக்கு. தமிழ்நாட்டில் கூட ராஜகுளம், திருக்குளம் அப்படியான சில பிரத்யேக குளங்களை தான் அரசர்கள் மன்னர்கள்லாம் குளிப்பாங்க. அப்படி ஒரு மக்களாட்சியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் அவர் எப்பவுமே தன்னை ஒரு மாமன்னனாக ஒரு அந்த காலத்து ராஜாவாக நினைச்சிட்டு தான் அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கார். அவருடைய உடையும் அவருடைய பவனியும் அப்படிதான் இருக்கு. அப்படி ஒரு மன்னராக தன்னை நினைத்துக் கொண்டிருக்கிற மோடி புஷ்கரணியில குளிக்கிற மாதிரி மக்கள் குளிக்கிற யமுனை நதியில குளிக்காம தனியாக ஒரு குளத்தை வெட்டி வச்சு அதுல வந்து குளிக்க போறாரு. நாம எல்லாம் வேடிக்கை பார்க்க போறோம். இது வந்து ஒரு மிகப்பெரிய துயரம். அண்மையில வந்து வட மாநிலங்கள்ல நடந்த அந்த கும்பமேளால கங்கை நதியில நம்பிக்கையின் பெயரால் புனித நீராட சென்ற மக்கள் வந்து நூற்றுக்கணக்கானவங்க செத்து போனாங்க. அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. இப்போ யமுனையில் எல்லாரும் குளிக்க போறாங்க. மக்களுக்கு என்ன பாதுகாப்பு அப்படிங்கிறத விடவும் பிரதமர் குளிக்கிறதுக்கான ஏற்பாடுலாம் இந்த அரசாங்கம் ரொம்ப கவனமா இருக்கு. அப்ப அவரை பார்க்கிற போது ஒரு மன்னர் ஆட்சி காலத்தில் அவர் இருக்கிறாரா அல்லது மக்களாட்சியோட பிரதமராக இருக்கிறாரா என்ற கேள்வி எழுது. 2வது ஒரு சம்பவம் பனையூர் பங்களாவில் இருக்கக்கூடிய ஒரு பண்ணையார். நீங்க இதுவும் பழைய மன்னர் காலத்துல பாத்தீங்கன்னா மன்னர் மக்களை சந்திக்க வருவாரு. எப்ப வருவாரு? அவருக்கு எப்ப தோணுமோ அப்பதான் வருவாரு. மக்கள் நினைக்கிற போதெல்லாம் அவரை சந்திக்க முடியாது. மன்னர் நினைச்சா மக்களை வந்து சந்திப்பாரு. எங்க சந்திப்பாரு? மக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு நேரா போய் பார்ப்பாரா? குறைகளை கேட்பாரா? அப்படி எல்லாம் கிடையாது. அரண்மனைக்குள் தர்பார் மண்டபம் அப்படிங்கிற ஒரு மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்துடைய மையத்தில் மன்னர் வீற்றிருப்பார். மக்கள் கூட்டம் கூட்டமா வரணும், தங்களுடைய குறைகளை சொல்லணும், தங்களுடைய தேவைகளை கேட்கணும். முடிந்தால் மனம் இருந்தால் மன்னர் நிறைவேற்றுவார். இல்லைன்னா தர்பார் மண்டபத்தில் அந்த மக்களை சந்தித்து அந்த கூட்டம் முடிஞ்சிடும். மக்கள் அவங்க இடத்துக்கு போயிடுவாங்க. கிட்டத்தட்ட அப்படிதான் ஒரு தர்பார் மண்டபம் மாதிரி தான் இன்னைக்கு பனையூர் பங்களாவிற்குள் இருந்து விஜய் என்கிற ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் தன்னை மன்னராக நினைத்துக் கொண்டிருக்கிறார். எந்த துயரம் நடந்தாலும் சரி அந்த இடத்துக்கு அவர் போக மாட்டாரு, மக்களை சந்திக்க மாட்டாரு. பனையூர் பங்களாவுக்கு வர சொல்லி அங்கதான் அவர் வந்து சந்திப்பார். அப்படின்னா பனையூர் பங்களா என்பது பழைய மன்னர் காலத்து தர்பார் மண்டபமாக இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. விஜயும் தன்னை ஒரு மன்னராக அரசராக நினைத்துக் கொண்டிருக்கிறார். சரி, மற்ற பிரச்சனைகளை தான் நீங்க அதை கூப்பிட்டு சந்திக்கிறீங்க. ஆனா கரூரில் நீங்க போய் தானே ஒரு துயரம் நடந்தது. பழைய காலத்துல மன்னர்கள்லாம் தேரில் பவனி வருவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். விஜய் வந்த வாகனம் கிட்டத்தட்ட தேரை போல மிகப்பெரிய வாகனம் மிதந்து வந்து ஒரு கூட்டத்துக்குள் வந்து ஒரு பெரிய நெரிசலாகி தான் 41 செத்து போனாங்க. நேரடியாகவோ மறைமுகமாகவோ அந்த நிகழ்ச்சி தான் அந்த மரணத்திற்கு காரணம். சரி, அந்த துயரத்தில் இருக்கக்கூடிய மக்களை கூட நீங்க போய் நேரடியாக சந்திக்க மாட்டீங்களா? எங்க சந்திக்கிறாரு? இன்னைக்கு பனையூர் பங்களாவுடைய கதவை திறந்து விஜய் வெளியே வந்திருக்கிறார். அடடா பரவாயில்ல, மன்னர் வெளியே வந்துட்டாரு, மக்களை போய் சந்திக்க போறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்ல. அவரு சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாபலிபுரத்துல ஒரு தனியார் ரெசார்ட்ல பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்தினுடைய அந்த குடும்பத்தினரை வர வைத்து அங்க இவர் ஆறுதல் சொல்ல போறாராம். ஏன் நேரடியாக மக்களை போய் சந்திச்சா என்ன குடிமொழிக்கு போயிருமா அப்படின்னா, அவர் நடிக்கிற படத்துக்கு வேணா ஜனநாயகன்னு பேர் வைக்கலாம். ஆனா ஒரு ஜனநாயக காலகட்டத்தில் தான் இருக்கிறோமா
ஒரு மக்களாட்சி காலகட்டத்தில் இருக்கிறோமா, ஜனநாயக வழியில் தம்முடைய கட்சி நடத்துகிறோமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் அவரை பார்த்து கேட்டீங்கன்னா அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடும், பேச மாட்டாரு. இன்னைக்கு மகாபலிபுரம் ரெசார்ட்ல 47 குடும்பத்தை சந்திச்சு ஒரு ஆறுதல் சொல்ல போறாரு. இப்ப தர்பார் மண்டபம் மாதிரி ஒரு பனையூர் பங்களாவுக்குள் இருப்பதும், மன்னர்கள் வரக்கூடிய ரதத்தை போல மிகப்பெரிய வாகனத்தை செட் பண்ணி எல்லா ஏற்பாடுகளோட அவர் பவனி வருவதும், இந்த சம்பவங்களை நினைச்சு பார்க்கிற போது நம்ம துவக்கத்தில் எழுப்பின கேள்விதான் நினைவுக்கு வருது. நாம் மக்களாட்சி காலத்தில் தான் வாழ்கிறோமா அல்லது மன்னராட்சி காலத்திற்கே போய்விட்டோமா என்கிற சந்தேகத்தை மோடியும் விஜயும் மீண்டும் நம்முடைய எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். நாம் சிந்திக்க வேண்டும்.